நமாமி முதான்வகம். 1949 வருஷம் காஞ்சி மகாபிரிவா திருடமருதூர்ல சாதுர்மாசியத்தில் இருக்கிறதே கல்வைத்த வாரம் அப்படிங்கிற ஒரு பரீட்சையை ஆரம்பிச்சு வச்சா அப்படிங்கிறத பார்த்தோம். வேதம் படிக்கிறவாளை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதான் பெரியவாளோட ஆயுட்கால பணியா இருந்திருக்கு. தெய்வத்தின் குரல்ல எடுத்து பார்த்தாலே என்னது ஆயுட்கால பணி அப்படின்னு இதைத்தான் சொல்றா. 1வது வால்யூம்ல தான் எதுக்கு வந்தேன், தன்னோட லைஃப் மிஷன் என்ன, அதோட லட்சியம் என்ன, காரியம் என்ன அப்படிங்கிறது அதை ரொம்ப தீர்மானமா சொல்றா. அந்த வேதத்தை திருப்பி உத்தாரணம் பண்ணி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது. ஏதோ மத்ஸ்யாவதாரம் பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், பல அவதாரங்கள்லாம் பண்ணி அதுல பாதாளத்துக்கு போன பூமியை வேதத்தெல்லாம் தூக்கி கொண்டு நிறுத்தினார் பகவான் அப்படின்லாம் பார்க்கணும் இல்லையா. அதை கண்ணெதிர்க்க பார்க்கணும் அப்படின்னா பெரியவா அவதாரம். அந்த வேதத்தை ஊக்குவிக்கிறதுக்காக அந்த கல்வைத்த வாரம் அப்படிங்கிறத வச்சா. அதே மாதிரி 1950 வருஷமும் சாதுர்மாசமும் அங்கேயே தான் நடந்தது அப்படிங்கிறத முன்னமே சொன்னோம். இந்த சாதுர்மாசியத்தும் போது எல்லாம் முடிச்சுன்னு சங்கர ஜெயந்தி ரொம்ப விமர்சையா நடந்தது. அந்த 50ஆம் வருஷம் சங்கர ஜெயந்தி ரொம்ப விமர்சையா திருடமருதூர்ல கொண்டாடினா. இந்த புஷ்ய மண்டபத்துறையிலேருந்து ஆரம்பிச்சு சங்கர ஜெயந்தியை காஞ்சி மடத்துல 5 நாள் கொண்டாடுற வழக்கம். ஆதிசங்கர பகவத் பாதாள் வைசாக சுக்ல பஞ்சமியில அவதாரம் பண்ணினதா சங்கர விஜயம் சொல்றது. அந்த வைசாக சுக்ல பஞ்சமி அப்படின்னா சித்திர மாசம் அமாவாசை கழிச்ச 5ஆம் நாள் பஞ்சமி. அமாவாசை கழிச்ச சித்திர அமாவாசை ஆயிடுச்சுன்னா மறுநாள் பிரதமையிலேருந்து வைசாக சுத்தம், அதுலேருந்து பஞ்சமி திதி 5 நாள். அந்த வைசாக சுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமாவாசை கழிச்ச பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு பஞ்சமி வரைக்கும் 5 நாள் மடத்துல உற்சவம் நடக்கும். காஞ்சிபுரத்துல காமாட்சி கோவிலையும் அதே மாதிரி ஆச்சாரியாளுக்கு சங்கர ஜெயந்தி உற்சவம் நடக்கும். ரொம்ப விமர்சையா பண்ற வழக்கம். இந்த 1950ஆம் வருஷம் திருடமருதூர்ல பெரியவா பண்ணின சங்கர ஜெயந்தி பூதோ ந பவிஷ்யதி அப்படின்னு சொல்றாப்புல அதுக்கு முன்னாலையும் பார்த்திருக்க முடியாது, பின்னாலையும் பார்த்திருக்க முடியாது. அது போட்டோ எல்லாம் கூட இருக்கு. அதுல பெரியவா அந்த சங்கர ஜெயந்தி ஊர்வலத்துல புஷ்ய மண்டபத்திலேருந்து ஆச்சாரியாள் படத்தை தேர்ல ஊர்வலம் பண்ணி தஞ்சாவூர்ல நாதஸ்வரத்துக்கெல்லாம் கேட்பானே ராஜரத்ன பிள்ளை முதலான பெரிய நாதஸ்வர வித்வான்கள்லாம் வந்து கலந்துண்டு அந்த ஊர்வலம் ரொம்ப விமர்சையா நடக்கிறது. அப்படி விமர்சையா நடக்கிறதே பெரியவா எப்படி அந்த ஊர்வலத்துல கலந்துன்னு வந்தா அப்படின்னா பின்பக்கமாவே நடந்துட்டு ஆச்சாரியால் ரதம் அப்படி வருது. பெரியவா அந்த ரதத்தை பார்த்துட்டே ஆச்சாரியால தரிசனம் பண்ணி பின்பக்கமாவே நடந்து போறது. ஏன்னா குருவுக்கு பிருஷ்டபாகத்தை காமிக்கப்படாது, ஒரு மரியாதை குறைவு. ரொம்ப மரியாதை உள்ளவாள் கோவிலே சுவாமி சன்னதிக்கு போனோம்னா சுவாமிக்கு நேர பின்பக்கத்தை காமிச்சுன்னு வரப்படாது. அப்படி ஓரமா தான் பின்பக்கத்தை காமிக்காத வரணும். ரொம்ப ஸ்ரத்த இருக்கவா என்ன பண்ணுவா பின்பக்கமாவே நடந்து வருவா இந்த சன்னதி தாண்டுற வரைக்கும். அப்படிதான் இங்கேயும் பெரியவா ஆச்சாரியாளுக்கு முன்னால தான் தரிசனம் பண்ணிண்டே பின்பக்கமா நடந்து போனா அப்படி எல்லாம் பார்க்கிறோம். அதாவது எப்படி கொண்டாடணும், எப்படி பக்தியை காமிக்கணும், எப்படி எல்லாம் பக்தி பண்ணணும், எப்படி மரியாதையை காமிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு குருட்ட தானே கத்துக்க வேண்டியிருக்கு. எல்லாத்துக்குமே சொல்லித்தரத்துக்கு ஒரு குரு வேண்டியிருக்கு. அப்படிதான் இங்கேயும் பெரியவா அதுக்காகவே வாழ்ந்து காமிச்சா எல்லாத்தையும். சங்கர ஜெயந்தி மிக விமர்சையா நடந்தது. அதுல பல வித்வான்கள்லாம் வந்துட்டா. நாதஸ்வர வித்வான் ராஜரத்னம் பிள்ளை அப்படிங்கிறவர். இந்த ராஜரத்னம் பிள்ளை அப்படிங்கிறவெல்லாம் அவளோட கச்சேரிக்கு நாதஸ்வரத்துக்கெல்லாம் எப்படி கூட்டம் வரும், அவள்லாம் எப்பேற்பட்ட மகா மேதைகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். அவர்லாம் வந்து வாசிக்க பெரியவாளோட ஊர்வலத்துல மாயவரத்துல ஊர்வலம் நடந்து பட்டண பிரவேசம்னு அப்படி நடந்து நிற்கிறதே ராஜரத்னம் பிள்ளை ஏதோ கார்ல போயிருந்திருக்கார். இதைச்சே அந்த பக்கமா பெண்டுக்கு போயிருந்திருக்கார் போல இருக்கு. இப்படி பெரியவாளோட ஊர்வலம் வரத்தை பார்த்தோன்னு காரை நிறுத்த சொல்லி இறங்கி உடனே தன்னோட மேல் சட்டையெல்லாம் ஒத்துட்டு இடுப்புல துண்டை கட்டிட்டு வாத்தியத்தை எடுத்துன்னு வர சொல்லி பெரியவாளுக்கு வாசிச்சுண்டு கைங்கரியம் பண்ணி அப்புறம் பெரியவாள்கிட்ட போய் தனக்கு பெரியவா கையால பிரசாதம் வேணும்லாம் கேட்டு வாங்கிட்டு அவருக்கு சால்வை முதலான சன்மானங்கள்லாம் பெரியவா பண்ணி யாரை எப்படி கௌரவிக்கணும் அப்படிங்கிறது பெரியவா இதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அப்படித்தான் கவனிச்சா. அதே மாதிரிதான் இந்த சங்கர ஜெயந்தியிலும் பல வித்வான்கள் எல்லாம் பெரியவா சம்பாவனை பண்ணி ரொம்ப விமர்சையா நடந்தது. அப்புறம் 1950ஆம் வருஷம் திருடமருதூர்ல நடந்த இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி பெரியவாளோட சரித்திரத்துல என்ன அப்படின்னா 1950ஆம் வருஷம் டிசம்பர் மாசத்துல 8 நாளைக்கு பாவை மாநாடு அப்படிங்கிற ஒண்ணு நடத்தினா. டிசம்பர் மாசமே தெரியும் நமக்கெல்லாம் மார்கழி மாசம் பிறந்துரும்.
இந்த மார்கழி மாசம் அப்படின்னாலே திருப்பாவை திருவம்பாவை அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்கலும் பிரசித்தமா இருக்கு. ஆனால் இந்த உலகம் முழுக்கலும் இந்த திருப்பாவை திருவம்பாவை மார்கழி மாசம்னா அதுக்கு இவ்வளவு மகத்துவம் அப்படிங்கிறத எப்போ உணர்றாப்புல இருந்தது உலகம் அப்படின்னா இந்த 1950ஆம் வருஷம் டிசம்பர் மாசத்துல பெரியவா பண்ண பாவை மாநாட்டுக்கு அப்புறம் தான் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு அங்கங்க திருப்பாவையும் திருவம்பாவையும் முழங்குறது, கேசட்ஸ் இருக்கு, சிடி இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, கோவில் கோவில் ஒலிக்கிறதுனா அதுக்கெல்லாம் காரணம் இந்த பெரியவா 50ஆவது வருஷத்துல பண்ணின இந்த பாவை மாநாடு. இந்த திருப்பாவை திருவம்பாவை இதோட பெருமை, இதோட பிரபாவம், இதோட மகிமையெல்லாம் உலகத்துக்கு எடுத்து காமிக்கணும். மார்கழி மாசம்னா அதோட மகத்துவம் என்ன, அதோட பெருமை என்ன, அதில் அத்தனையும் காமிக்கிறதுக்காகவே இப்படி 8 நாளைக்கு ஒரு மாநாடு கூட்டினா. அது திருப்பாவை திருவம்பாவை திருமறை ஆரங்க மாநாடு. திருப்பாவை திருவம்பாவை திருமறை ஆரங்க மாநாடு அப்படின்னு அதுக்கு பேர் கொடுத்திருந்தா. இல்ல தமிழ்ல என்னென்ன திருமறைகள்லாம் எல்லாம் சேர்ந்தது. ரொம்ப இந்த மாநாடு பிரபலமானது. அதுல பல வித்வான்கள் எல்லாம் கூப்பிட்டு, ஓதுவாமூர்த்திகள்லாம் கூப்பிட்டு அதெல்லாம் பத்தி திருப்பாவையை பத்தி பாடி காமிக்கச்சுறது. அதோட பெருமையை அர்த்தங்கள் எல்லாம் உபன்யாசம் பண்ணச்சுறது. திருவம்பாவையை பத்தி சைவர்களை கூப்பிட்டு அவளெல்லாம் அதை பாடச் சொல்றது. அதுக்கு அதோட மகிமையெல்லாம் அதுல உள்ள பொருள்லாம் உபன்யாசம் பண்ணச் சொல்றது. இப்படி பலது நடந்தது. இல்லை இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, சைவமும் வைஷ்ணவம் ஒத்துமையா வரத்துக்கு இது மாதிரி கைங்கரியெல்லாம் பெரிவா பண்ணியிருக்கா. அந்த பாவை மாநாட்டுல திருப்பாவையெல்லாம் சொன்னாலே இது வைஷ்ணவர்கள்லாம் வந்து அவ உபன்யாசம் பண்ணி அப்படி எல்லாம் இருந்தா. திருவம்பாவையை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு சைவர்கள்லாம் வந்தா. இப்படி சைவ வைஷ்ணவ பிராமண அப்ராமண இந்த எந்த ஒரு பேதமும் இல்லாத எல்லாரும் ஒன்னா சேர்ந்துண்டு இதை ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாப்புல பெரியவா ஏற்பாடு பண்ணா. அதுல திருவாடுதுறை ஆதீனம், தர்மபுரம் ஆதீனம் முதலான சைவ மட ஆதீன தலைவர்கள்லாம் வந்து கலந்துண்டு அவளுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகம். என்ன இப்படி ஒரு பெரியவா இப்படி ஒரு பெரிய ஒரு சாதனை மாதிரி நடத்துறாளே அப்படின்ட்டு அவள்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண. இது ரொம்ப நன்னா நடந்தது. அரியக்குடி ராமானுஜயங்கார் அப்படிங்கிற சங்கீத மகாமேத அவர் தான் இந்த திருப்பாவைக்கெல்லாம் ரொம்ப முக்கியமா கலந்துட்டார். அதே மாதிரி திருவம்பாவைக்கும் பல சங்கீத வித்வான்கள்லாம் கலந்துண்டா. அதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, மடத்துல உள்ள 2 பேரை விட்டு யானை மேல உட்காத்தி வச்சு வெடிகார்த்தால ஒரு தீபத்தை அரிக்கன் லைட் அப்படின்னு சொல்ல அதை எடுத்துட்டு உஷத் காலத்துல யானை மேல உட்காந்து மகாலிங்க சுவாமி வீதியில திருடமருதூர்ல இவா திருப்பாவை பாடிண்டு போகணும். யானை மேல உட்காத்தி வச்சு அதுக்கு ஒரு, அதாவது ராஜாக்கள்லாம் இப்படி ஒரு கௌரவத்தை பண்ணுவா. எந்த ஒரு உயர்ந்த விஷயமா இருந்தாலும் இந்த கிரந்தமா இருந்தாலும் யானை மேல உட்காத்தி வைக்கிறது அப்படின்னு நாம சோழராஜா சரித்திரத்திலேயே பார்க்கிறோம். பெரிய புராணம் எழுதணும்னு அதை எப்படி சேக்கிழார் பெரிய புராணம் எழுதுறதே இந்த ராஜா எப்படி பண்ணார், யானை மேல அவரை உட்காத்தி வச்சு அந்த புஸ்தகத்தையும் வச்சு தான் சாமரம் போட்டு அதை வீதியில் அழிச்சுன்னு போனார் அப்படின்லாம் பார்க்குறோம். அது மாதிரிதான் இங்க திருப்பாவையும் திருவம்பாவையும் பாடுறவாளத்துக்கு யானை மேல உட்காத்தி வச்சு வெடிகார்த்தாலே நகர சங்கீர்த்தனமா இந்த திருப்பாவை திருவம்பாவை அப்படி மாநாட்டில் ஊர்வலம்லாம் விட்டார். இப்படி ஒரு அபூர்வமான நிகழ்ச்சிகள், அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் பெரிவா பண்ணி இந்த திருப்பாவை திருவம்பாவை முதலான தமிழ் மறைகள்லாம் பிரகாசப்படுத்தினா. அதே மாதிரி திருவிழாக்கள்ல தொண்டு பிரசுரம் ஒவ்வொரு ஊர்லயும் அங்கங்க இந்த ஊருக்குன்னு சில திருவிழாக்கள்லாம் இருக்கும். தேர் திருவிழா அப்படின்லாம் சொல்றோம். அந்த தேர் திருவிழாக்கள் எல்லாம் துண்டு பிரசுரம் கொடுக்கறது, சின்ன சின்ன ஹேண்ட் புக்ஸ் ஹேண்ட் பில்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். இதை மாதிரி கொடுத்து இந்த நல்ல விஷயங்கள்லாம் பிரபலப்படுத்துறது, பிரச்சாரம் பண்றது. இந்த சத் விஷயங்களை பிரச்சாரம் பண்றதுக்கு பெரியவா கையாண்ட யுக்திகள்லாம் பார்த்தா ரொம்ப எளிமையா இருக்கும், ஆனா வெரி பவர்ஃபுல்லா இருக்கும். அப்படி இந்த துண்டு பிரசுர விநியோகத்துல என்ன பண்ணான்னு விநாயகர் அகவல் ஔவையார் பண்ணினது. விநாயகர் அகவல் அப்படிங்கிறது யோக சாஸ்திரத்தெல்லாம் உள்ளுக்குள்ள அடக்கி ரொம்ப ஒரு பெரிய முக்கியமானது. தெய்வத்தின் குரல்ல பெரியவா ரொம்ப முக்கியமா சொல்றா. இந்த விநாயகர் அகவலை முக்கியமா யாரெல்லாம் பாராயணம் பண்ணணும்னா குழந்தைகள்லாம் படிச்சு சொல்லணும், நெட்ரு பண்ணணும். அதே மாதிரி ஸ்திரீகள், ஔவையார் ஒரு ஸ்திரீயா இருந்துன்னு யோக சாஸ்திரத்துல எவ்வளவு பெரிய யோகீஸ்வரையா இருந்திருக்கான்னு தெரியுது. அதனால ஸ்திரீகளுக்கெல்லாம் அதுல ஜாஸ்தி உரிமை உண்டு. ஸ்திரீகள்லாம் படிக்கலாம், தங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லலாம். எல்லாரும் புருஷா ஸ்திரீ
ஆண் பெண் குழந்தைகள் இந்த வயசு அந்த வயசு இல்லாத எல்லாரும் விநாயகர் அகவலை படிக்கணும் அப்படிங்கிறதுல பெரியவா ரொம்ப தீர்மானம் வந்து அதை பிரச்சாரம் பண்ணினா. அதே மாதிரி திருமுருகாற்றுப்படை அப்படின்னு நக்கீர தேவர் பண்ணினது முருகனோட பிரபாவத்தை சொல்றது. அதுவும் ரொம்ப உயர்ந்த கிரந்தம். அந்த திருமுருகாற்றுப்படைய எல்லாரும் பாராயணம் பண்ணணும், நெற்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை இந்த விநியோகத்துல அதை பண்ணினா. பாகவத சுருக்கம் அப்படின்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கலும் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்லாம் ரொம்ப பிரபலமா இருக்கு. ஆனா அந்த காலத்திலேயே பெரியவா அதை என்ன பண்ணினா ஸ்ரீமத் பாகவதத்தை அந்த கதை சுருக்கத்தை சின்ன புஸ்தகமா போட்டு எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு கொடுத்தார். ஏன் இப்படி சின்னதா போட்டு கொடுத்தான்னு அதை சின்னதா பார்த்துட்டு அதுல உள்ள அந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு அப்புறம் மூல கிரந்தத்துக்கு போகணும், அப்புறம் அந்த பாராயணம் பண்ணணும், அதை சப்தாகம் பண்ணணும், அப்படிலாம் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வரும். அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்காகவே இந்த பாகவத கதை சுருக்கத்தை சின்னதா புக்கா போட்டு எல்லாருக்கும் கொடுக்குச்சுன்னா. அந்த காலத்துல மாயவனம் சிவராமகிருஷ்ண சஷில் அப்படிங்கிற மகான் பாகவதத்துக்கு அவர் பெரிய அத்தாரிட்டியா இருந்திருக்கார். ஏன் அப்படின்னா ஸ்வார்த்தமா பண்ணிட்ட, எந்த ஒரு பதிப்பிரயோஜனமும் எதிர்பார்க்காத, எந்த ஒரு லாப நோக்கும் இல்லாத அவர் பாட்டுக்கு ஈஸ்வரார்ப்பணமா இந்த பாகவதத்தை பிரச்சாரம் பண்ணிட்டார். அந்த பாகவத பிரச்சாரம் பண்ணியிருந்த அந்த மாயவரம் சிவராமகிருஷ்ண சாஸ்திரியோட பிரபாவமே ரொம்ப பெருமை. பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி, பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி. அவர் பெரியவாளோட இந்த கைங்கரியங்களை இது மாதிரிலாம் ஸ்கீம் போட்டு பல கைங்கரியங்கள்லாம் பண்றதே தன்னோட உபன்யாசத்துல வரதெல்லாம் கலெக்ஷன் ஆறதெல்லாம் பெரியவாளை கொண்டு காணிக்கையா கொடுக்கறது அப்படின்லாம் அவர் வச்சிருந்தார். அப்படி இருந்த அந்த மகானுக்கு ஒரு சமயம் சித்த சுவாதீனம் இல்லாத போயிடுது, எல்லாம் மறந்து போயிடுத்து. பிரம்ம பிடிச்சாப்புல உட்கார்ந்துன்னு இருக்கார், ஒண்ணும் இல்ல, பேசாத உட்கார்ந்துன்னு இருக்க, பிரம்ம பிடிச்சாப்புல சித்த சுவாதீனம் இல்லாத, எல்லாம் பழசெல்லாம் மறந்து போயிடுத்து. அப்படி இருக்கிறதே வருத்தப்பட அவ என்னெல்லாமோ வைத்தியம் பண்ணி பார்த்து ஒன்னுத்துக்கும் சரியா வராது. அப்புறம் பெரியவாள்கிட்ட வந்து அவ குடும்பத்தில் உள்ளவா சொல்ல அவர் அழிச்சுன்னு வர சொல்லி பெரியவா விபூதி பிரசாதம் கொடுக்க, சந்திரமௌலீஸ்வரர் விபூதி பிரசாதத்தினால அவருக்கு திருப்பி ஞாபகம் வந்து பெரியவாளை பார்த்தோன்னே பெரியவாசனையில உடனே பெரியவா பாகவத்திலேருந்து ஏதானும் சாஸ்திரியோட ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு எல்லாம் மறந்து போயிடுத்தே நான் என்ன பண்ணேன்னு சொல்ல, உடனே பெரியவாளே எடுத்து கொடுத்து அதுலேருந்து ஆரம்பிச்சா மட திறந்த வெள்ளம் மாதிரி கிடுகிடுன்னு அத்தனையும் திருப்பி ஞாபகம் வந்துட்டு வந்து அதுக்கப்புறம் இவர் உபன்யாசங்கள்லாம் பண்ணிட்டு பெரியவாளை கைங்கரம் பண்ணியிருக்கார். அப்படின்னா இது மாதிரி பல அதிசயங்கள்லாம் பெரியவா சன்னதியில அன்னன்னைக்கு நடந்துட்டே இருக்கும். அந்த பாகவதத்தை சுருக்கத்தை புஸ்தகமா கொடுத்து அதை பிரச்சாரம் பண்ணினா, ஏன்னா பக்தியில எல்லாருக்கும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக. வார வழிபாட்டு சங்கம் அப்படின்னு நாமெல்லாம் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு, நமக்கு ஏதானும் கஷ்டம் வரத்தே இடைஞ்சல் வரத்தே இது மாதிரி எல்லாரும் சேர்ந்துட்டு ஆஹா ஊகுன்னு அழுது ஏதோ பக்தி பண்ணி அதை போக்கிக்கணும்னு பாக்குறோம். ஆனா பெரியவாள்கிட்ட என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு இக்கட்டான சமயத்துலதான் ஈஸ்வரன் காலை பிடிக்கிறது அப்படிங்கிறது இல்லை. எப்பொழுதும் ஒரு காலை பிடிச்சிருந்தாலே நமக்கு விபத்தே வராது, கஷ்டமே வராது. அதனாலதான் வார வழிபாட்டு சங்கம்னு வாரம் இதை பண்ணணும். காரணம், அந்த காலத்துல இந்த வெள்ளையர்கள் ஆதிக்கத்தினால ஞாயிற்றுக்கிழமைன்னு அவ லீவ் விட்டதே அவா சௌரியத்துக்கு தான் விட்டா. அவ அத்தனை பேரும் சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக, கோவிலுக்கு போகணும், இந்த மத வழிபாடு வேணும், அதுக்கு ஒரு நாள் லீவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு வச்சா அது நமக்கு அப்படியே தொடர்ந்து வருதுன்னு வச்சுங்கோ. இஸ்லாமியர்களா இருந்தா வெள்ளிக்கிழமை லீவு அப்படின்லாம் வச்சுக்கிறா. சனாதன மதத்துல தான், இந்து மதத்தில் தான் இது மாதிரிலாம் ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு மட்டும்தான் இறைவனை வழிபடுறது அப்படிங்கிறதுலாம் இல்லாத, நமக்கு ஆயுசு முழுக்கலுமே எல்லா நாளுமே ஈஸ்வரன்ட்ட பக்தி பண்றதுதான். அப்பர் சுவாமிகள் சொல்றாரு, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படிங்கிற, உன்னை நினைக்காத உன்னை பத்தி பேசாத இருந்த நாள்ல எல்லாம் அன்னைக்கு நான் பிறந்த நாள் இல்லை, இறந்த நாள். அப்படி நமக்கு ஆயுசு முழுக்கலுமே அந்த பக்திங்கிறது ஓர் இந்தத்தினால இதெல்லாம் நமக்கு ஸ்பெஷலா இன்னைக்கு தான் இல்லை. இருந்தாலும் இந்த சம்பிரதாயத்தை ஒட்டி பெரியவா என்ன பண்ணா, ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாருக்கும் ஒரு லீவுங்கிறதே ஒரு ஸ்டாண்டர்டா உலகம் முழுக்கலும் ஆயிட்டதுனால பானுவாரம் அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் தான். அன்னைக்கு எல்லாரும் இந்த வார வழிபாட்டுல சங்கத்துல சேர்ந்தவா எல்லாரும் இந்த கிராமத்துல முழுக்கலும் எல்லா வர்ணத்தார சேர்ந்தவா ஹரிஜன்கள்லேருந்து அத்தனை பேருமா ஒன்னா சேர்ந்துட்டு அவ சுத்தபத்தமா குளிச்சுட்டு நெத்திக்கெல்லாம் விட்டுண்டு எல்லாம் பண்ணிட்டு அவ வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு பகவன் நாமாவை ஜபம் பண்றது. ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிட்டு நகர்வலம் வரணும். கிராம பிரதட்சணம், நகர சங்கீர்த்தனம்னு இப்போ
பல பேர் சொல்லி பல விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கு, பிரபலமா நடந்துட்டு இருக்கு. அது பெரியவா இப்படி ஆரம்பிச்சதுதான். இந்த வார வழிபாட்டு சங்கம் மூலமா ஞாயிற்றுக்கிழமையில காலங்கார்த்தால எழுந்துன்னு எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு பகவன் நாமாவை பஜனை பண்ணிட்டு நகர சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு. எதுக்கு நகர சங்கீர்த்தனம் அப்படின்னா, ஒரு இடத்துல உட்காந்து நம்ம பண்ணினோம்னா எல்லாரும் வந்து கேட்கணும். ஆனா இதே நாம போய் எல்லா இடத்துக்கும் பண்ணினோம்னா அவாவா இருந்த இடத்துல இருந்தே கேட்கலாம். அதான் நமது சம்பிரதாயத்துல, நமது மதத்துல கோவில்ல இந்த உற்சவ விக்கிரகம் அப்படின்னு ஒண்ணு வச்சு திருவிழா உற்சவம் 10 நாள் உற்சவம் அப்படின்லாம் கொடியேறி பண்றதுக்கெல்லாம் காரணமே என்ன அப்படின்னா, யாரெல்லாம் கோவிலுக்குள்ள போய் தரிசனம் பண்ண முடியாத இருக்கோ, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவளோட சரீரத்துல உபாதைகளுக்கெல்லாம், வயசாக இருக்கலாம், அவளால போய் பார்க்க முடியாத இருக்கலாம், இல்ல அவளை இங்க போகலாம் அங்க போகக்கூடாது, சில அதிகாரிகள் பேதம்லாம் வச்சிருந்ததுனால அப்படி எல்லாராலையும் பார்த்து ஈஸ்வரனை தரிசனம் பண்ணி அனுகிரகம் அடைய முடியாதுங்கிறதுனால தான் அவாவா இருக்கிற இடத்துக்கு ஈஸ்வரன் வெளியில வந்துடுறாப்புல 10 நாள் உற்சவம் வீதியில போறது அப்படின்லாம் வச்சா. அது மாதிரிதான் இந்த நகர சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனத்தை வெளியில பாடிட்டு போறது அப்படிங்கிறதும் பகவன் நாமா சொல்லிட்டு அவாவா காலம் ஞாயிற்றுக்கிழமைன்னா எல்லாரும் ரெஸ்ட் இருக்குன்னு நல்லா லேட்டா எழுந்திருக்கலாம்னு படுத்துட்டு இருக்கிற சமயமா இருக்கும். அப்படி கூட டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. மகான்கள்லாம் பயப்படுறாளே, யமன் வரத்துக்கு முன்னால அவன் காலடி ஓசை அடங்கும் முன்னே உன்னோட காலடியை நான் பிடிச்சணும், உங்ககிட்ட பக்தி பண்ணணும் அப்படின்லாம் பிரார்த்தனை பண்றாளோ இல்லையோ. அதனால எல்லாரும் தூங்கிடப்படாது. விவேகானந்தர் சொல்றாங்கிறாளே, ஏந்திருங்கோ அவே கவே கரைஸ் அப்படின்லாம் சொல்ற. அப்படின்னா இது உபனிஷத் வாக்கியம் தானே, உபனிஷத்தே அப்படித்தான் சொல்றது. உத்திஷ்ட ஜாகிரத அப்படின்னு தான் சொல்றது. ஏந்திரு முழிச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்றது. அப்படி எல்லாரையும் தூங்காத முழிச்சுக்கிறதுக்குன்னு தானே இவர் விழுப்புரம் விழுமியபுரம்ங்கிற அந்த ஜாகரணபுரியிலேருந்தே அவதாரம் பண்ணிட்டு வந்தா பெரியவா. அதனால எல்லாரையும் அந்த ஞாயிற்றுக்கிழமையிலையும் தூங்கி போடாத இருக்கணும், அவ லைஃபை வீணடிச்சிடாத இருக்கணுங்கிறதுக்காக போல இருக்கு இந்த நகர சங்கீர்த்தனம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு வச்சு வார வழிபாட்டுலாம் வச்சா. வாரம் இது ரெகுலரா நடக்கணும், தொடர்ந்து நடக்கணும், கிராமத்துக்கு கிராமம் நடக்கணும் அப்படின்னு இந்த வார வழிபாட்டு சங்கம். 1951 வருஷம் சங்கர ஜெயந்திக்கு திருவாரூர்ல இருந்தா. திருவாரூருக்கு பக்கத்துல செம்மங்குடிங்கிற இடத்துல சங்கர ஜெயந்தி. அதுல 100 லட்சண வித்வான்களுக்கு தோடா பெரியவா சம்பாவனை பண்ணினா. 100 வித்வான்கள் அப்படின்னா திருமதஸ்தர்களும் திருமதஸ்த சேர்ந்தவாளும், அதாவது ஸ்மார்த்தர்கள், வைஷ்ணவர்கள், மாத்வர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மதத்திலையும், இந்த வைதீக மதத்துல பல சம்பிரதாயங்கள் உள்ளத்துல யாரெல்லாம் வித்வான்களா இருக்காளோ, சலக்ஷண வித்வானோ அத்தனை பேருக்கும் கூப்பிட்டு 100 பேரை கூப்பிட்டு அத்தனை பேருக்கும் யாழி முகத்தோட அப்படின்னு பேரு. யாழி முகத்தோட இருக்கும், ரொம்ப கண்ணா இருக்கும், அதுல கல்லெல்லாம் இழைச்சு ரொம்ப விமரிசையா இருக்கும், ரொம்ப பிரமாதமா இருக்கும் வேலைப்பாடோட. அது மாதிரி தோடா 100 பேருக்கு பிரைஸ் அப்படின்னா, ஒரு தோடாவே 5-6 பவுன் இருக்கும் அப்படின்னா 100 பேருக்குன்னா எத்தனை பவுன் பார்த்துங்கோ. அத பெரியவாளுக்கு இப்படி ஒரேடியா காசு செலவா 500 பவுன் வேணும், 600 பவுன் வேணும், ஒரு கோபுரத்துக்கே பவுன் வேணும்னா உட்காந்து இடத்துல வருதுன்னா இதுக்கெல்லாம் என்ன பெரிய காரியமா? இப்படி ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயங்கள்லாம் பெரியவாள்கிட்ட ரொம்ப சுலபமா நடக்கும், ரொம்ப எளிமையான விஷயங்களும் பெரியவாள்கிட்ட நடக்கும். ரெண்டுத்தையும் பார்க்கலாம். அந்த 1951 வருஷம் சங்கர ஜெயந்தியில செம்மங்குடியில 100 வித்வான்களுக்கு, சலக்ஷண வித்வான்களுக்கு பெரியவா இந்த தோடா பரிசு கொடுத்தா. அது ஏன் சங்கர ஜெயந்தின்னர்? அந்த சங்கர ஜெயந்தி, அந்த சங்கர அவதாரம் நடந்ததுனால தானே இந்த வேத மதம் இன்னி வரைக்கும் இருக்கு, சனாதன மதம் இருக்கு, ஷண்மத ஸ்தாபன ஆச்சாரியார்னு எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறதுக்கெல்லாம் காரணமா இருக்கு. அதனால இந்த சங்கர ஜெயந்தியை ரொம்ப விமர்சையா கொண்டாடணும், அது ரொம்ப மகா புண்ணிய தினம் அப்படின்னு பெரியவாளுக்கு இன்னும் ஆசை. வீட்டுக்கு வீடு ராமநவமி, கோகுலாஷ்டமி மாதிரி எல்லாம் எல்லாரும் கோலம் போட்டு மாலை தோரணம் கட்டி ஆச்சாரியாளை வச்சு பூஜை பண்ணி அன்னைக்கு விசேஷமா கொண்டாடி பகவத் பாதாள ஸ்மரிக்கணும் அப்படிங்கிறது பெரியவாளோட ஆசை. அது எல்லாரும் அவசியம் பண்ணணும். பெரியவாளுக்கு நம்ம பிரீத்தியா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா பெரியவாளுக்கு ஒண்ணு கொடுக்கவே வேண்டாம். பகவத் பாதாளுக்கு, ஆதிசங்கருக்கு நாம ஏதானும் ஒண்ணு பண்ணினோம்னா, ஆச்சாரியாளுக்கு இந்த சங்கர ஜெயந்தியை கொண்டாடினோம்னாலே அதுவே பெரியவாளுக்கு பெரிய பெருமை. அப்படி வீட்டுக்கு வீடு நம்ம சங்கர ஜெயந்தியை உற்சாகமா கொண்டாடினாலே பெரியவா அங்க வந்துருவா அந்த குரு பக்தியினால. அப்படி சங்கர ஜெயந்தியினால்தான் உலகத்துல இன்னைக்கு தர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. பிரதோஷமாமா என்ன சொல்லுவான்னா, இப்படி பகவத் பாதா ஜெயந்தியை கொண்டாடுறது, வீட்டுக்கு வீடு கொண்டாடுறது பெரியவாளுக்கு சந்தோஷமோ முக்கியமோ, அது மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஆதிசங்கரர் பெரியவா. இந்த சங்கரோட பெருமையே பெரியவாளால தானே தெரியுது.
அதனால அவர் ஆதிசங்கரர்னா இவர் இன்னைக்கு வந்த சங்கரர், நம்ம கண்ணெதிர்க்க தெரிய பிரத்யக்ஷ சங்கரர். அந்த பெரியவா ஜெயந்தியும் ரொம்ப முக்கியம். அதுவும் வீட்டுக்கு வீடு கொண்டாடணும், பேட்டைக்கு பேட்டை கொண்டாடணும், தெருக்கு தெரு கொண்டாடணும் அப்படின்லாம் பிரதோஷமாமா ஆசைப்படுவா. அப்படி பெரியவா ஜெயந்தி சங்கர ஜெயந்தியில நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஜெயந்திக்கெல்லாம் ஜெயந்தி அப்படின்னு சொல்லலாம். அந்த சங்கர ஜெயந்தியில விதத்துல பண்ணா அதுக்கு இந்த சனாதன மதத்துக்கு எல்லாத்துக்குமே மூலம் இந்த வேதமா இருக்கிறதுனால இந்த வேத வித்வான்களுக்கு அப்படி தோடா பரிசா கொடுத்தா. அப்படி இருக்கிற பெரியவா ஜனங்களோட கஷ்டங்கள்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக ராமநாம ஜபத்தை பண்ண சொன்னா. ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பார்க்குறோம். ஸ்ரீராம ஜெயம் லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா எழுதி அதுக்கு கோவில்லாம் கட்டி அப்படி எல்லாம் ரொம்ப பிரபலமா இருக்கு. அதுக்கெல்லாம் மூல காரணம் வேர் பெரியவா போட்டதுதான். நீங்க எங்க வேணா பாருங்க, எந்த சத்காரியத்துக்கு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல பிரபலமா என்ன நடந்தாலும் சரி அதுக்கு சர்வ நிச்சயமா எங்கேயோ பெரியவா அடியில விதை போட்டிருப்பா. நாம தான் அதை கவனிக்கணும். அப்படி ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது அதை சொன்னா. அதே மாதிரி ராமநாம ஜபம் பண்றதுன்னு எல்லாரும் 108 தடவையானும் பண்ணணும் அப்படின்ட்டு ராமநாம ஜபத்தை பண்ணணும். ஏன்னா தாரக மந்திரம் இல்லையா, இது பெரியவா வெறும் பண்ணுங்கோ அப்படின்னு மட்டும் சொல்லல. அப்படி ராமநாமம் எழுதினாக்க ஸ்ரீராம ஜெயம் இத்தனை எழுதினா வெள்ளிக்காசு, இத்தனை எழுதினா பவுன் காசு அப்படின்லாம் சொல்லி பவுனும் வெள்ளியுமா வாரி அரைச்சு இந்த நாம பிரச்சாரம் பண்ணின ஒருத்தர் உண்டுன்னா அது மகா பெரியவா தான். இப்படி ஜனங்களோட க்ஷேமத்துக்காக, ஒரு சாந்திக்காக, அமைதிக்காக பெரியவா பல விஷயங்கள் சொல்லி இருக்கா. அதுல இன்னும் பலதை நாம தொடர்ந்து பார்க்க போறோம்.